வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் புற்றுநோயினுடைய ஆரம்ப கட்ட பொதுவான அறிகுறிகளை பற்றி நம்ம விளக்கமாக தெரிந்து கொள்ள போகிறோம். புற்றுநோய் ஒரு தீவிரமான நோய்ங்க. ஆனால் புற்றுநோயை அதனுடைய ஆரம்ப கட்டத்திலேயே அறிந்து கொள்வதன் மூலமாக நம்மால் அந்த நோயை குணப்படுத்த முடியும். நமக்கு இருக்கக்கூடிய சில அறிகுறிகள் மூலமாக நமக்கு புற்றுநோய்கள் இருக்கிறது தெரிஞ்சுக்கலாம். இந்த அறிகுறிகளை நம்ம தெரிஞ்சு கொள்ளும் போது உடனடியாக மருத்துவரை சந்தித்து அந்த அறிகுறிகள் புற்றுநோய்க்கான அறிகுறிகளாக இருக்கும்போது அதில் நம்ம விடுபட்டு விடலாம். ஸோ இதுக்காக நம்ம பயப்பட வேண்டும் அப்படின்றது அவசியம் கிடையாது. அந்த அறிகுறிகள் என்னென்ன, எப்படி நம்ம விடுபடணும் அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய உடல் எடை குறைதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்மளுடைய உடல் எடையானது வழக்கத்திற்கு மாறாக மிகவும் வேகமாக குறைவதை நம்மளால் பார்க்க முடியும். அதுவும் நாம் எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் இருக்கும் பொழுதே இந்த உடல் எடை குறையக்கூடிய நிகழ்வானது நடக்கும். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகளை நம்ம சந்திக்கும் போது நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. இந்த மாதிரியான அறிகுறிகள் கணையம், வயிறு, உணவு குழாய் அல்லது நுரையீரல் போன்ற பகுதிகளில் புற்றுநோய் உருவாவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 3 மாத காலங்கள்லேருந்து 6 மாத காலங்கள் வரைக்கும் அதுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. உணவுகள் கலோரிகளினுடைய அளவு குறைவாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணணும். இதுதான் ஒரு ஆரோக்கியமான வழிமுறை. ஆனால் நம்ம உடல் எடை குறைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் இருக்கும்போது உடல் எடை குறையுதுன்னா நமக்கு ஏதோ ஒரு மோசமான நோய் இருக்குது அப்படின்றதுக்கான அர்த்தம் தான் அது இருக்குது. ஸோ அது புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். நீங்கள் ரொம்ப கவனம் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. உங்களுடைய உடலில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய உடலில் ஏதாவது ஒரு பகுதியில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை நீங்கள் கண்டுகொள்ளாமல் விட்டுறாதீங்க. பெரும்பாலான நபர்கள் இந்த மாதிரி வீக்கம் கட்டி ஏற்பட்டதை கவனிக்க மாட்டாங்க. ஆனால் புற்றுநோய்களுடைய ஆராய்ச்சியின் படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வயிறு, மார்பகம் போன்ற இடங்களில் புற்றுநோய் காரணமாக கூட கட்டிகள் ஏற்படலாம். இந்த மாதிரியான கட்டிகள் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் மருத்துவரை அணுகி அதை சரி பண்ணி கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ரிசர்ச் படி பார்த்தீங்கன்னா புற்றுநோய்களினுடைய அந்த செல் பரவல் அப்படின்றது இது போல வீக்கங்களாகவோ கட்டிகளாக தான் நமக்கு பரவ ஆரம்பிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இது எதுவோ உடல் வெப்பங்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய வீக்கம், கட்டி அப்படின்னு நீங்களாகவே உங்களை கன்வின்ஸ் பண்ணிக்காம அப்படி மாதிரி உங்களுக்கு வீக்கம் கட்டி இருந்துச்சுன்னா உடனே மருத்துவரை அணுகி மருத்துவரிடம் எதையுமே நீங்கள் உறுதிப்படுத்திக்கிறது உங்களுக்கு நல்லது. ஸோ நீங்களாகவே ஒரு அஸ்யூம்ஷனுக்கு போகக்கூடாது. அது உங்களுக்கு ஆபத்துன்றதை தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து இருமல் ஏற்படுது அப்படின்றதும் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நீங்கள் சொல்லலாம், இப்போது இருமல் இருக்கிறது ஒரு சாதாரணமான அறிகுறியாக தான் இருக்கும். தொடர்ந்து இருமல் இருக்கிறது அப்படின்றது பல நோய்களுக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். அது எப்படி நீங்கள் அதை புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்கலாம்னு குறிப்பிட்றீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ மார்பில் அதிகமாக சளி இருப்பதால் கூட தொடர் இருமல் ஏற்பட்டதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது காமன் தான். ஆனால் உங்களுக்கு 3 வாரங்களில் ஆரம்பித்து 4 வாரங்கள் வரைக்கும் தொடர்ந்து இருமல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது ஒரு மோசமான நோய்க்கான அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து இருமல், சளியுடன் கூடிய ரத்தம் மற்றும் சுவாசிக்கிறதுல சிரமம் இந்த மாதிரியான அறிகுறிகள் நுரையீரல் புற்றுநோய்க்கான அந்த லங்ஸ் கேன்சருக்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்கிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நாம கவனமாக இருக்கணும். ஏன்னா நமக்கு அந்த சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அது நம்மளுடைய உடலை உருக்கி நமக்கு நம்ம இழந்து போகக்கூடிய அபாயத்தை அது கொண்டு வந்துடும். ஸோ இருமல் தானே அப்படின்னு நீங்கள் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. அது உங்களுக்கு நுரையீரல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்கலாம். அது உங்களுக்கு மூச்சு திணறல் பிரச்சனை ஏற்படுத்தி உயிருக்கே கூட ஆபத்தாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் தான் முன்னாடியே அதை கண்டுபிடிச்சி அதிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்வது நல்லதுங்க. மச்சம் அல்லது மருவில் மாற்றம் ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய மச்சம் அல்லது மருவில் ஏதாவது மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அதை நீங்கள் புறக்கணிக்க கூடாதுங்க. பெரும்பாலான மக்கள் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கவனிக்க மாட்டாங்க. ஆனால் இது ஸ்கின் கேன்சர், தோல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ உங்களுக்கு சருமத்தில் ஒரு புதிய மரு தோன்றுது அல்லது புதிய மச்சம் தோன்றுது அப்படின்னா சருமத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மச்சத்தினுடைய நிறம் மாறுதல், கலர் சேஞ்ச் ஆகிறது அல்லது அளவு அதிகரித்தல், சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது, இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே மருத்துவர் அணுகணும். அவங்க உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க. ஸோ நீங்கள் பொதுவான ஒரு மருத்துவரை அணுகுவதை காட்டிலும் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட், தோல் சார்ந்த மருத்துவ வல்லுநரை நீங்கள் அணுகுனீங்கன்னா அவங்க உங்களுக்கு குறிப்பிடுவாங்க இது சாதாரண ஸ்கின் டிசீஸ், தோல் தொடர்பான பிரச்சனைகள் தானே அல்லது ஸ்கின் கேன்சர், தோல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட சிம்டம்ஸ் அந்த அறிகுறியாக இதெல்லாம் இருக்கா அப்படின்றத அவங்களே குறிப்பிடுவாங்க. சிறுநீரில் ரத்தம் வெளியேறுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ
இப்போது சிறுநீர் வழியாக ரத்தம் வெளியேறுதல் அப்படின்றது உங்களுக்கு வந்து சிறுநீரக புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். இப்போ மேலும் நீங்கள் வந்து வழக்கத்தை விட அதிகமாக உங்களுக்கு கழிப்பறைக்கு வந்து போகிறீங்க, அல்லது கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற அந்த மலச்சிக்கல் பிரச்சனைகளை நீங்கள் தொடர்ந்து எதிர்கொண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து குடல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸோ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சிறுநீர் வந்து உங்களுக்கு கழிக்கும் போது வலியுடன் சிறுநீர் வெளியேறுதல், சிறுநீர் கழிக்கும் போது நுரைத்து சிறுநீர் வெளியேறுதல், கீழ் முதுகில் வலி ஏற்படுறது, இது எல்லாமே புரோஸ்டேட் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். சிறுநீரகத்திலுமே உங்களுக்கு வந்து நோய் தொற்று நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சிறுநீரினுடைய செயல்பாடு வந்து பார்த்தீங்கன்னா கழிவுகளை முறையான அளவில் நமக்கு வந்து வெளியே கொண்டு வந்துடும். அதுதான் சிறுநீரகத்தினுடைய செயல்பாடும் கூட. இப்போது ஒரு கழிவுகளை வந்து முறையான அளவில் வெளியேற்றுவதற்கு தான் கழிவு நீக்க மண்டலம் வந்து இருக்குது. சிறுநீரகம் நம்மளுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய கழிவு நீக்க மண்டலத்தை கழிவுகளை மட்டும்தான் வெளியேற்றணும் சிறுநீர் வழியாக. அதில் வந்து ரத்த கசிவை வந்து ஏற்படுத்தக்கூடாது. ஸோ அப்படி ஏற்படுத்துதுன்னா சிறுநீரகத்தினுடைய வடிகட்டக்கூடிய செயல்திறன், அந்த கெப்பாசிட்டி வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ நம்ம உடனே அது என்னன்றதை பார்த்து சரி பண்ணிக்கிறது நல்லது. உடலில் வலி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த விதமான காரணங்களுமே இல்லாமல் தொடர்ந்து வாரக்கணக்கில் உடலில் வலி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கேன்சர் சிம்டம்ஸாக கூட உங்களுக்கு இருக்கலாம். புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா புற்றுநோயினுடைய ஆராய்ச்சியின்படி புற்றுநோய் கட்டிகளானது எலும்புகள், நரம்புகள் மற்றும் பிற உடல் உறுப்புகளில் ப்ரெஷர், அந்த அழுத்தத்தை கொடுக்கறதால இந்த மாதிரியான அதிகமான வலியை அது வந்து ஏற்படுத்தலாம் அப்படின்றது வந்து குறிப்பிட்றாங்க. ஸோ இப்போ உடல் வலி உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடுச்சுன்னா அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் உங்களுக்கு வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் உடல் வலி இருந்துகிட்டே இருக்குன்னா உடனே அது என்னன்றது வந்து நம்ம வந்து கவனமாக வந்து செக் பண்ணி அதிலேருந்து விடுபட்டு கொள்வது நம்ம வந்து நல்லதுங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு கேன்சராக இருக்கிறது கூட சான்சஸ் இருக்குது. தொடர்ந்து நெஞ்செரிச்சல் ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் தொடர்ந்து மார்பில் எரிவது போன்ற உணர்வை உணர்ந்தீங்கன்னா சில சமயங்களில் அது புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். வயிறு அல்லது தொண்டை புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இது இருக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உணவை விழுங்குவதில் சிரமம் ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உணவு உண்ணும் போது வலி ஏற்படுறது, அல்லது மீறி நீங்கள் உணவை விழுங்குனீங்கன்னா அந்த விழுங்குறதுக்கு சிரமமாகிறது, அதை மீறி நீங்கள் உணவை விழுங்கும் போது உணவு மீண்டும் மீண்டும் தொண்டையில் சிக்கிக்கொள்வது, இது எல்லாமே உணவு குழாய் புற்றுநோயினுடைய ஆரம்பகட்ட அறிகுறிகளாக இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. இந்த அறிகுறிகள் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படுதுன்னா உங்களுடைய மருத்துவரை நீங்கள் உடனே அணுகி அதை என்னன்றதை செக் பண்ணிக்கிறது நல்லது. இரவில் அதிகம் வியர்த்தல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இரவில் வியர்ப்பது ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னாலும் சில சமயங்களில் இது புற்றுநோய் ஏற்படுவதற்கான அந்த ஆரம்பகட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். பொதுவாக இது வந்து லிம்போமா புற்றுநோயினுடைய அறிகுறியாக இருக்கும். ஸோ இந்த லிம்போமா புற்றுநோய் அப்படின்னா இந்த வகை புற்றுநோய்கள் எல்லாமே நம்மளுடைய உடம்புகளில் நிணநீர் மண்டலம் மற்றும் பிளட் வெசல்ஸ், ரத்த நாளங்கள் போன்ற பகுதிகளை பாதிச்சிடும். ஸோ அதனால தான் நமக்கு இந்த மாதிரி இரவில் வியர்க்கக்கூடிய இந்த சிம்டம்ஸ் வந்து நமக்கு இருக்கும். இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் உடனே என்ன செய்யக்கூடாதுன்னா பயப்படக்கூடாது. இந்த அறிகுறிகள் எப்போதும் புற்றுநோய்க்கான அறிகுறிகளாக இருந்தே தான் ஆக வேண்டும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆனால் அரிதாக சில சந்தர்ப்பங்களில் இது எல்லாமே புற்றுநோய்க்கான அறிகுறிகளாக இருக்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதை உதாசீனப்படுத்தக்கூடாது. சரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு அந்த புற்றுநோய்களிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்வது நல்லதுங்க. ஏன்னா 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி புற்றுநோய் அப்படின்னு சொன்னாலே அது வந்து பிளட் கேன்சர், ரத்த புற்றுநோய் அப்படின்னு தான் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ புற்றுநோயில் ஏராளமான வகைகள் இருக்குது. குறிப்பாக தோல், மார்பகம், விதைப்பை, பெருங்குடல், சிறுநீரகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாய் புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய் அப்படின்னு பல வகையான வகைகளும் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியான அறிகுறிகளும் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய இந்த அறிகுறிகள் பொதுவாக இருக்கக்கூடிய அறிகுறிகள். இந்த அறிகுறிகள் தென்படும் போதே கவனத்துடன் செயல்பட்டு புற்றுநோயிலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டு ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.